அண்ட் இப்போ நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் இதை வந்து ஆல் காலம்ஸ்னு போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபில்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபில்டர்ஸ்க்கு வந்து வேர் அப்படின்ற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு கீவேர்ட். ஃபில்டர்னா எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் எடுத்துக்கோங்களேன், சென்னையிலேருந்து யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ சென்னையை மட்டும், இந்த சென்னைனா இந்த ரெண்டு ரோவை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அதுதான் என்னுடைய டார்கெட். ஸோ என்ன பண்ணுறேன், செலக்ட் ஆல் காலம்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு போட்டிருக்கேன், ஸ்பேஸ் விட்டுட்டு வேர் கிளாஸ். ஸோ இந்த முக்கியமான ஒரு கீவேர்ட் வேர். ஸ்பேஸ் விட்டுட்டு எந்த காலம் வச்சு நான் ஃபில்டர் பண்ணணும், அதாவது சிட்டி வச்சு ஃபில்டர் பண்ணுமா, ஃபோன் நம்பரை வச்சு ஃபில்டர் பண்ணுமா, நேம் வச்சு ஃபில்டர் பண்ணுமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணோம். நம்ம கேஸில் சிட்டியை வச்சு ஃபில்டர் பண்ணோம். ஸோ சிட்டி ஈக்குவல்ஸ் சிங்கிள் கோட்ஸ். ஸோ நம்ம இந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு நடுவில் தான் நம்ம வந்து எந்த சிட்டி அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ எஸ்கியூஎல் கியூரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் வந்தாலே நம்ம யூசர் இன்புட் அப்படின்னு அர்த்தம். நம்ம தான் அதை டைப் பண்ணி நம்ம ஏதோ பண்ண போகிறோம், நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம் எஸ்கியூஎல் கியூரிக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ டபுள் கோட்ஸ், இதுக்குள்ள நான் சென்னைன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன எழுதியிருக்கேன்னா, செலக்ட் ஆல் காலம்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன், எல்லா காலம்ஸும் எனக்கு டிஸ்பிளே பண்ணோம். பட் வேர் சிட்டி ஈக்குவல் டு சென்னை, சென்னை சிட்டியை மட்டும் எனக்கு வந்து சென்னை சிட்டிலேருந்து எத்தனை பேர் இருக்காங்க, யாரெல்லாம் வந்திருக்காங்க, அதை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். எக்ஸிக்யூட். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு சென்னைனா ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு காமிக்கும். இங்கே சீரியல் நம்பர் 2 இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பாட்டமில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 rows இருக்கு பாருங்களேன். ஓகே. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நான் வந்து இந்த செலக்ட் ஆல் காலம்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், என்னோட மவுஸ் கர்சரை வச்சு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் எக்ஸிக்யூட்னு கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் 5மே வரும். ஏன்னா நான் இங்கே செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. நான் இப்படி செலக்ட் பண்ணணும்னா இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் எதுலாம் செலக்ட் ஆகிருக்கோ அந்த கியூரி மட்டும் தான் ரன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஸில் நான் வந்து இதை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆல் காலம்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் இன்ஃபர்மேஷன் போட்டுட்டு எக்ஸிக்யூட் கிளிக் பண்ணேன், எனக்கு 5 வருது. இதுக்கு அப்புறம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரன் ஆகலை. பட் ஆனால் இந்த செலக்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஃபுல் கியூரி ரன் ஆகும். பட் இது ப்ளஸ் இந்த ஏரியா மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபியூச்சரில் நீங்கள் நிறைய இந்த பேஜ்லேயே நிறைய எஸ்கியூஎல் கியூரி எழுதுகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த ஏரியாவை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதிலே பாருங்களேன், சென்னை இருக்குன்னு சொன்னேன். இப்போது இந்த சென்னையை தவிர்த்து எனக்கு மதுரை, நாகர்கோவில், திருச்சி இது மட்டும் தான் வரணும். அப்படின்ற சிச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுவேன், இந்த சென்னை அப்படின்ற இந்த சிட்டியை தவிர்த்து மற்ற சிட்டிலேருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றத எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போது சேம் எல்லாமே ஒரே தான், இந்த இடத்துல நாட். ஸோ இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா, நாட் அர்த்தம். சென்னை சிட்டி நாட் ஈக்குவல் டு சிட்டி நாட் ஈக்குவல் டு சென்னை, சென்னையை தவிர்த்து இருக்கிற மற்ற சிட்டிஸை காமி அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நாகர்கோவில், மதுரை, சென்னை. நாகர்கோவில், மதுரை, திருச்சி இந்த 3 தான் காட்டுது. சென்னையை தவிர்த்து மற்றதை எல்லாத்தையும் காட்டுது, மற்ற சிட்டிலேருந்து எந்தெந்த பசங்க வந்திருக்காங்க அப்படின்றத காட்டுது. ஸோ இதுதான் வந்து ஈக்குவல் அண்ட் நாட் ஈக்குவல். ஸோ ஈக்குவல்னா எப்படி வரும், நாட் ஈக்குவல்னா எப்படி வரும்.